இறை இயேசுவில் எனக் அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் லூக்கா 5ஆம் அதிகாரம் 11ஆம் திருவசனம். அனைத்தையும் விட்டுவிட்டு இயேசுவை பின்பற்றினார்கள். இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். இன்றைய புனிதராம் புனித ரொசாலியாவிடம் நமக்காக இறை இயேசுவிடம் பரிந்து பேசி அவரின் மேலான இரக்கத்தை பெற்று தரும்படி ஒரு நிமிடம் செபித்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே. இன்று செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி வியாழக்கிழமை. இன்றைய நாளில் பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடும் அனைத்து நண்பர்களுக்காகவும் நம் ரோசரி பிரேயர்ஸ் குடும்பத்தார் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இறையாசி உங்களுக்கு சொந்தமாகட்டும். அது மட்டுமல்லாமல் தங்களுக்கு நெருக்கமானவர்களின் இழப்பில் வாடும் பிள்ளைகளையும் ஒரு நொடி நினைக்கிறேன். இறை இயேசுவின் அன்னை மரியின் ஆறுதல் உங்களை மூட வேண்டும் என்றும் ஜெபிக்கின்றேன். சரி, அனைவரும் எப்படி இருக்கிறீர்கள்? வேலை காரியம், பிள்ளைகள் காரியம், உடல் நலம், குடும்ப காரியம் எல்லாம் எப்படி போய்கொண்டிருக்கின்றது நண்பர்களே? இறை இயேசுவின் ஆசியும் முழுமையாக உங்களோடு எப்போதும் இருக்கும். எதை நினைத்தும் கவலை வேண்டாம். எப்போதுமே பாசிட்டிவாக எண்ணுங்கள், பாசிட்டிவாக நல்வார்த்தையை பேசுங்கள், பிறருக்கும் நல்லதையே சொல்லுங்கள். அதே போல பாசிட்டிவான மனிதர்களுடனே பழகுங்கள், நட்பாயிருங்கள். எப்போதும் எதை எடுத்தாலும் சிலர் பார்த்தீர்கள் என்றால், அது நடக்காது, இது முடியாது, இதெல்லாம் உன் வாழ்க்கையில் இனி வராது என்று நெகட்டிவாக பேசுபவர்களை நண்பர்களை சற்றே உறவினர்களாக இருந்தாலும் சரி தள்ளி வையுங்கள். மற்றவர்களை பற்றி உங்களிடம் பேசுவதையும் ஒரு நாளும் என்கரேஜ் பண்ணாதீர்கள். இவை அனைத்தும் வீண் நண்பர்களே. மேலும் உங்கள் சிந்தனையை ஆட்கொண்டு விடும், ஜெபத்தை, வேலையை வீணாக்கும். சரியா? முயற்சி செய்து பாருங்களேன். உங்கள் மனம் ஆறுதலாய் அமைதியாய் இருப்பதை உணர்வீர்கள். இன்றைய முதல் வாசகம் என்ன கூறுகிறது? கடவுளே இருளின் அதிகாரத்தில் இருந்து நம்மை விடுவித்து தம் அன்பார்ந்த மகனின் ஆட்சிக்கு உட்படுத்தினார் என்பதாய். உங்கள் மேல் இருக்கும் இருளின் ஆட்சி, பாவ சாப கட்டுகள், முன்னேற்றத்தை தடுக்கும் சத்துருவின் வலை, இவற்றிலிருந்து இயேசு உங்களை இன்று மீட்பார். அதற்கு நாம் பயன் தரும் செயல்களை செய்து கடவுளை பற்றிய அறிவில் வளர வேண்டும் என்கிறார். எப்படி கடவுளை பற்றிய அறிவில் வளருவது? எப்படி பயன் தரும் செயல்களை செய்வது? இயேசுவை பற்றிய செய்திகளை நிறைய கேட்பது, பார்ப்பது, முழு திருப்பலிக்கு செல்வது, அதில் குருவானவர் சொல்லும் பிரசங்கத்தை முழுமையாய் கேட்பது, முழந்தால் படியிட்டு ஜெபிப்பது, நற்கருணை ஆராதனையில் பங்கேற்பது, இப்படியெல்லாம் ஒரு ஒழுங்கு கிரமமாய் நாம் வாழும்போது, இப்படி நாம் சிரமேற்கொண்டு ஜெபத்தில் வாழ்ந்தால் ஒளிமயமான உரிமை பேற்றில் பங்கு பெற உங்களை தகுதியாக்கிக் கொள்வீர்கள் என்கிறார் இயேசு. அப்போது சண்டையின் ஆவி, குடிவெறியின் ஆவி, சந்தேகத்தின் ஆவி, சோம்பலின் ஆவி, மதியாமையின் ஆவி ஆகிய அனைத்து இருளும் விலகி ஓடுமாம் உங்கள் குடும்பத்தை, உங்கள் பிள்ளைகளை விட்டு. செய்துவீர்களா நண்பர்களே? இன்றைய நற்செய்தியில் கூட இயேசு கெனசரேத்து ஏரிக்கரையில் இருக்கிறார். நிறைய மக்கள் அவர் பேச்சை கேட்க கூடி வந்தனர். அங்கே மீனவர் சீமோன் இருந்தார். அவரிடம் இயேசு ஆழத்திற்கு போய் மீன் பிடிக்க வலை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், இரவு முழுவதும் உழைத்து ஒன்றுமே கிடைக்கவில்லை இயேசுவே, ஆனால் உமது சொற்படி வலையை போடுகின்றோம் என்று கீழ்ப்படுகின்றனர். அவ்வாறே செய்கின்றனர். வலை கிழியும் அளவிற்கு பெருந்திரளான மீன்களை பிடித்தனர். இன்னொரு படகையும் அழைத்து 2 படகுகள் முழுக்க அது மூழ்கும் அளவிற்கு மீன் பிடித்தனராம். இதை கண்ட சீமோன் இயேசுவிடம், இயேசுவே, இவ்வளவு நன்மை எனக்கு செய்கிறீரே, எங்களுக்கு செய்கிறீரே, ஆனால் நான் பாவி இயேசுவே என்று கூறினாராம். அதற்கு இயேசு, அஞ்சாதே சீமோன், இது முதல் நீ மனிதரை பிடிப்பவன் ஆவாய் என்று கூறி ஆசி வழங்குகிறார். சீமோனும் அனைத்தையும் விட்டுவிட்டு
இயேசுவை பின்பற்றினார். இதே போல பல வருடமாய் பாடுபட்டும் உழைத்தும் முயற்சி செய்தும் ஒன்றும் நடக்கவில்லை, இயேசுவிடம் ஜெபித்தால் மட்டும் மாறுமா சகோதரி என்று நினைக்கிற உங்களுக்கு இயேசு கூறுகிறார், நான் சொல்கிறதை செய், வலையை போடு, பிறகு பார், உன் வீடு கொள்ளத்தகாதவாறு நிரம்பும், இருமடங்கு ஆசிர்வாதம் கிடக்கும். உன்னிடம் வந்து உதவி செய்து உதவி பெற்றுக்கொண்டு பிறர் மக்களும் செல்வார்கள். இவ்வாறெல்லாம் உன் வாழ்க்கையில் அது சீக்கிரமே நடக்கும் என்று இயேசு இன்றைய நாளில் உங்களுக்கு கூறுகிறார். நண்பர்களே, விசுவாசியுங்கள். ஜெபிக்கலாமா? இயேசுவே, யாழினை மீட்டி உம்மை புகழ, உம்மை பின்தொடர்ந்து வர, நீர் சொல்லுகிற இடத்தில் வலையை வீச, விடுதலையை காண, இருமடங்கு ஆசிர்வாதங்களை எங்கள் குடும்பத்திற்கு சொந்தமாக்கிக் கொள்ள எங்களுக்கு உதவும் இயேசுவே, வழிநடத்தும் இயேசுவே. ஆமென். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமென். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.